தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதல் விஷயமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇ பக்கம் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ், சிரிக் தீவு, குஷம் தீவு இங்கெல்லாம் வந்து கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏன் யுஏஇ பக்கம் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ்லாம் ரொம்ப வந்து குறி வைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இதுல ஒரு சந்தேகமே வருது, பந்தர் அப்பாஸவே வந்து கைப்பற்றதுக்கான முயற்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய குஷம் தீவு ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற சிராஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தாக்குதலை நடத்தி அந்த ஏரியா ஃபுல்லா வந்து என்ன பண்றாங்க, காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து குவைத்ல, பஹ்ரைன்ல மட்டும் இல்லாம இன்னைக்கு எர்பில்லையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தளங்களை தாக்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய தளங்களை ஈரான் பதிலுக்கு தாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானுடைய பந்தர் அப்பாஸை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை காலி செஞ்சுட்டு இருக்காங்க தாக்குதல் மூலமாக. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ப்ராமினன்ஸ்ல மட்டுமே 3 பாலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பந்தர் அப்பாஸ் பக்கத்தால இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பந்தர் அப்பாஸுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய பாலங்களை எல்லாம் தகர்த்துட்டா பந்தர் அப்பாஸுக்கு தொடர்பு கட்டாயிரும். அப்போ ஒரு இடத்தை தனிமைப்படுத்துறாங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அதை வந்து கைப்பற்ற போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பந்தர் அப்பாஸை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கம்யூனிகேஷன் டவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 6 இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க ஈரானோட. ஏன் வந்து ஈரானோட கம்யூனிகேஷன் டவரை வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஈரான் எப்படி மத்திய கிழக்கு நாடுகளை கரெக்டா வந்து குறி வச்சு அடிக்கிறாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் டவரை வச்சுதான் அடிக்கிறாங்க. அதனால அந்த கம்யூனிகேஷன் டவரை நம்ம அடிச்சிட்டோம்னா என்ன பண்ண முடியாது, ஈரான் வந்து மற்ற நாடுகளை எல்லாம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாட்டுல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இன்னும் வந்து பார்த்தா அவங்களுடைய போர் விமானங்கள், அதுக்கப்புறம் உளவு விமானங்கள், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ், இதெல்லாத்தையும் வந்து பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகள்ல வச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் இந்த குறி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈரானுக்கு தகவல் கிடைக்க கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அந்த கம்யூனிகேஷன் டவரை வந்து தகர்த்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குஷம் தீவுல வந்து இருந்த ஒரு கப்பலவே அடிச்சிட்டாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த கப்பல்ல வந்து ஆயில ஃபில் பண்ணி வச்சிருந்திருக்காங்க ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்க் தீவாகட்டும் மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து நிறைய தீவுகள்ல இருந்து ஆயில் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து சப்ளை பண்ணாம நிறைய ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறதுனால அது எல்லாத்தையுமே வந்து கண்டெய்னர் ஷிப்ல போட்டு அப்படியே வந்து அமெரிக்கா பார்க்காத நேரமா பார்த்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குஷம் தீவுல இருந்த ஒரு கப்பலை அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல ஆயிலோட இருந்தனால அது ஃபுல்லாவே வெடிச்சிருக்கு. வெடிச்சுன்னு உள்ள என்ன இருக்கும், ஆயில் எல்லாம் கடல்ல கலந்துருச்சு. பார்த்தா அந்த மேல இருந்து அந்த ஃபுல்லா வந்து சேட்டலைட் இமேஜ்ல முழுக்க அந்த இடம் ஃபுல்லா எண்ணெயால மிதந்துட்டு இருக்கு. தண்ணியே ரொம்ப மாசுபட்டு இருக்குது. பாக்குறதுக்கே கருப்பு கருப்பா வந்து அந்த ஆயில் வந்து தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அது அழிஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கப்பலுடைய முழு இதுமே வந்து ஆயில் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு அந்த ஏரியாவே ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆன மாதிரியே இருக்கு. எதுக்கு இதை அமெரிக்கா பண்றாங்கன்னு பார்த்தா அது வந்து ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக வந்து பண்றாங்க. அப்பதான் ஈரான் வந்து மத்த கப்பலை அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்ப ஈரானுடைய ஒரு கப்பலை வந்து அடிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவலுக்கு வந்து பிரச்சனையை வந்து எக்ஸ்ட்ரேட் பண்ணி போகுது அப்படிங்கறதுதான் வந்து காட்டுது. நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. அவங்க லோடு போட்டு வச்சிருக்கக்கூடிய கப்பலை இவங்க அடிக்கிறதோ, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தளங்கள் அடிக்கிறதோ, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் டவர் குறிவிக்கிறதோ, பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை குறிவிக்கிறதோ, இப்படியே மாத்தி போயிட்டு இருக்கு. அரபு நாடுகள்லாம் வந்து இப்ப வேற வழி இல்லாம மறுபடியும் ஆயில் ப்ரொடக்ஷன் சப்ளை எல்லாம் வந்து குறைச்சிட்டு நிறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் கடுமையா இருக்குங்கிறதுனால நிறுத்திட்டு இருக்காங்க. கடுமையான தாக்குதல் தான் இப்ப போயிட்டு இருக்கு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாம வந்து அப்படியே நேருக்கு நேரம் வார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாட்டாலும் கூட இது ஒரு சிவியரான ஒரு அட்டாக்கா தான் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள வாராக வந்து இது பார்க்கப்படுது. இது வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் ஜாயின் ஆகல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல தான் இருக்கு. இது இல்லாம நீங்க எங்களுடைய பாலங்களை எல்லாம் தகர்க்கறதுனால நாங்களும் உங்களுடைய பாலங்களை தகர்ப்போம்னு ஈரான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாலம் தகர்க்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பாலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மத்திய கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தளங்களுக்கு இவங்களுக்கு லிங்கா இருக்குதுன்னா என்னன்னா, சவுதிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கத்தாருக்கும் நடுவுல ஒரு பாலம் போகுது. அந்த மாதிரிதான் அட்டாக் பண்ணுவாங்க. யாருக்கு தாக்குதல் வந்து பாதிப்பு கிடைக்கும்னா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தான் கிடைக்கும் நேரடியா. ஆனா அமெரிக்காவுக்கு அது வந்து தரைவெளியாவோ எதுவும் வந்து
அங்கிருந்து ஆயுதங்களை கொண்டு வர முடியாத அளவுக்காகவும், இன்னொன்னு அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து அமெரிக்காவுக்கு கொடுப்பாங்க, நீங்க கொஞ்சம் கிளம்பி போங்க உங்க தளங்களை காலி பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க, பாலங்களை அடிக்க போறோம்ட்டு ஈரான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இப்ப அமெரிக்கா எங்கிருந்து தாக்குதல் பண்ணுது, மத்திய கிழக்குல இருந்தான்னு கேட்டா கிடையாது, நேட்டோ நாடுகள்ல இருந்து தான் தாக்குதல் பண்றாங்களோ தவிர மத்திய கிழக்குல இருந்து பண்ணல. அப்ப ஏன் மத்திய கிழக்கு ஈரான் குறி வைக்குதுன்னு கேட்டா, அதுக்குதான் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தளங்களே கொடுக்காதீங்க, தளங்களை கொடுத்தா அந்த தளங்கள்ல இருந்து உளவு தகவலை எடுத்துட்டு அவங்க நேட்டோல இருந்து என்ன பண்றாங்க, விமானத்தை கொண்டு வந்து தாக்குறாங்க. நீங்க தளங்களே கொடுக்காட்டினா உளவு தகவலே போகாது, அதனால உங்களை அடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அரபு நாடுகள்லாம் கேக்குறாங்க, இந்த தடவை ஒண்ணு எங்க இடத்துல இருந்து அவங்க அடிக்கலையே ஈரான் மேல அமெரிக்கா, அப்புறம் ஏன் ஈரான் எங்களை அடிக்குதுன்னு கேக்குறாங்க. அதுக்குதான் இவங்க சொல்றாங்க, தளங்களை நீங்க கொடுக்கறதுனாலதான் அவங்க தகவலை திரட்டுறாங்க, தகவலும் கிடைக்கூடாதுன்னா தளங்கள்ல இருந்து அவங்களை காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிதான் இப்ப ஈரான் வந்து மத்திய கிழக்கு நாடுகளை குறி வச்சு தாக்கி கொண்டிருக்காங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து அமெரிக்கா காலி பண்ண போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு.